சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பரிவாதினி, உன் தந்தையாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு எதிரானவர்கள் எத்தகைய துன்பத்தை தந்தாலும் அதை அவர் சிறிது கூட பொருட்படுத்த மாட்டார். ஆனால் தான் அன்பு கொண்டவர்கள் அவருடன் சிறிது முரண்பட்டாலும் அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உள்ளுக்குள் நொறுங்கி போய்விடுவார். உனக்கே தெரியும், அவர் தன் அன்பு முழுவதையும் உன் மீதுதான் வைத்திருக்கிறார். நீ அவருக்கு எதிராக செயல்பட்டதை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீர்கள்? பாண்டிய இளவரசரை இங்கு காவலில் வைப்பதனால் சேர நாட்டின் மீது சோழ நாட்டாருக்கும் பாண்டிய நாட்டாருக்கும் விரோதம் ஏற்பட்டுவிடும். சேரர், சோழர், பாண்டியர் மூவேந்தர்களுக்கிடையே அது பிரிவினையை உண்டாக்கிவிடும். மூவேந்தர்களுக்கிடையே பிரிவினையை உண்டாக்கிய பழி தந்தையார் மீது விழுந்து அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். அப்படி ஒரு அவப்பெயர் தந்தையாருக்கு வந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தானே நான் அவர்களுக்கு உதவினேன். இது தந்தையாருக்கு தான் தெரியவில்லை, உங்களுக்கும் கூடவா தெரியவில்லை? அம்மா, தந்தையார் அவர் அன்பு முழுவதையும் என் மீது வைத்திருக்கின்றார். அவருக்கு எதிராக செயல்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறீர்களே, எனக்கு மட்டும் அவர் மீது அன்பு இல்லையா? எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாய் எனக்கு எல்லாமே அவர்தானே அம்மா. நான் சிறு குழந்தையாக இருந்த போதிலிருந்தே என் தந்தையார் தூங்கி எழுந்ததும் என் முகத்தில் தான் விழிப்பார் என்றும், எங்கு வெளியில் செல்வதாக இருந்தாலும் என்னை எதிரில் நடந்து வர சொல்லி அதற்கு பின்னர் தான் அவர் கிளம்பி செல்வார் என்றும் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நான் இவ்வளவு பெரியவளாக வளர்ந்த பின்னும் தந்தையார் அந்த நடைமுறையைத்தானே இன்னும் கடைபிடிக்கிறார். இதுவரை தந்தையார் விளையாட்டாக கூட என் மீது கோபப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்டவர் இந்த அளவிற்கு என்னை கடிந்து கொண்டது எனக்கு மட்டும் வருத்தத்தை தராதா? உன்னுடைய வேதனை எனக்கு புரிகின்றது பரிவாதினி. ஆனால் உன் தந்தையார் உன் மீது கொண்ட கோபமும் நியாயமானதுதானே? தன்னை சுற்றி இருக்கிறவர்களே இப்படி நடந்து கொண்டு விட்டார்களே என்ற வேதனையின் வெளிப்பாடுதானே அந்த கோபம். ஆனால் அவருடைய அந்த கோபம் நிரந்தரமானதல்ல. ஓரிரு நாளிலேயே அது தணிந்துவிடும். சரி, அதை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருக்காதே. உணவு தயாராகி வெகு நேரம் ஆகிவிட்டது. வா, உணவருந்தலாம். இல்லை அம்மா, என்னை மன்னித்து விட்டேன் என்று தந்தையார் சொல்கிறாரோ அன்று வரை நான் சாப்பிடப் போவதில்லை. ஏன் இப்படி குழந்தைத்தனமாக அடம் பிடிக்கிறாய்? அவருடைய கோபம் தணிய இன்னும் 2-3 நாட்கள் கூட ஆகலாம். அதுவரையில் நீ பட்டினி கிடக்கப் போகிறாயா? ஆமாம். தொடர்ந்தாற்போல் பட்டினி கிடந்தால் உன் உடல் நலம் கெட்டுவிடாதா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பரிவாதினி, நான் சொல்வதை நாமெல்லாம் மிகவும் தீவிரமாக எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமோ அது முற்றிலும் மாறிவிட்டது. தாமரை இப்படி பேசுவாள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உண்மைதான் தந்தையே. யாரோ தாமரையை கடுமையாக மிரட்டியிருக்க வேண்டும். அதனால்தான் அவள் அப்படி பேசியிருக்கிறாள். யாரோ இல்லை இளவரசே, மங்கம்மாதான் தாமரையை சந்தித்து நீ உண்மையை சொன்னால் உயிரோடு விடமாட்டேன், எப்படியாவது உன்னை அழித்து விடுவேன் என்று எச்சரித்திருக்க வேண்டும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. வேளிர் இளவரசி இங்கு வந்தது முதல் அவரை எவரும் சந்திக்க முடியாதபடி மாமன்னரே தமது நேரடி பார்வையில் காவலை பலப்படுத்தியிருந்தார். மங்கம்மா தேவியாரின் இல்லத்திற்கு தாங்கள் சொன்னபடி நானே அவர் எங்கும் செல்ல முடியாதபடி காவலை ஏற்படுத்தியிருந்தேன். இந்த நிலையில் வேளிர் இளவரசி இங்கு வந்ததற்கு பிறகு எவருமே சந்திக்க வாய்ப்பில்லாத நிலையில் எப்படி யாரை கொண்டு மிரட்டல் செய்தி அனுப்பியிருக்க முடியும்? அதனால் வேளிர் இளவரசி அப்படி செய்ததற்கு வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். மன்னவா, தாமரையை நானும் தளபதியாரும் சேர நாட்டில் சந்தித்து உரையாடிய போது மிகவும் விரிவாக விளக்கமாக
மங்கம்மா தன்னை எப்படி கடத்தினார், எங்கு வைத்திருந்தார், தான் எப்படி அவரிடமிருந்து தப்பிக்க முடிந்தது என அனைத்து விவரங்களையும் கூறினாள். அப்போதே நாங்கள் சோழ நாட்டிற்கு சென்றவுடன் நீ அவையில் இந்த உண்மையை இதேபோல் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கூறினோம். அப்படியே கூறுகிறேன், அனைத்தையும் கூறுகிறேன் என்றுதான் வேளிர் இளவரசியார் எங்களிடம் கூறினார். ஆனால் இங்கு வந்த பிறகு ஏன் எல்லாவற்றையுமே திசை திருப்பி விட்டார் என்று எங்களுக்கே புரியவில்லை. அதை நான் சொல்கிறேன். அங்கம்மா, நீயா? இந்த நேரத்தில் எதற்காக இங்கு வந்தாய்? உங்கள் மனதில் நெடு நாட்களாக உறுத்திக் கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கு விடையளிக்க வந்திருக்கிறேன். தாமரை சொல்லாமல் மறைத்த எல்லா விஷயங்களையும் நானே சொல்வதற்காக வந்தேன். ஏனென்றால் என்னை தவிர வேறு யாரும் அதையெல்லாம் சொல்ல முடியாது. எவருக்கும் அவையெல்லாம் தெரியாது. இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது சொல்ல வந்ததற்கு என்ன காரணம்? தாமரைதான் காரணம். அவள் மட்டும் நான் தான் அவளை கடத்தியவள் என்று என்னை சுட்டிக்காட்டியிருந்தால் எனது ஆங்காரம் அதிகமாகியிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் செய்தது நான் அல்ல என்று சொல்லிவிட்டாள். அவளது உயர்ந்த பண்பு என் மனதை கலங்க வைத்து விட்டது. என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டது. அதனால்தான் எல்லா உண்மைகளையும் எல்லோர் முன்னிலையிலும் ஒப்புக்கொண்டு தங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக நான் வந்தேன். அப்படியானால் தாமரையை கடத்தியது நீதான் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? அதை செய்தவள் நான் தான். உண்மையை சொல்வது என்று வந்த பிறகு அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இளம் வழுதை மலர்கொடியின் திருமணத்தின் போது எல்லோர் நினைவும் திருமண வைபவத்தில் மூழ்கியிருந்ததால் தாமரைக்கு நேர்ந்ததை அந்த நேரத்தில் யாரும் கவனிக்கவில்லை. தாமரை தன் பின் மண்டையில் அடிபட்டு மயங்கி விழுந்து கிடந்த போது மங்களான ஒருத்தி தெரிந்தாள் என்றாளே, அது இந்த மங்கம்மாதான். தாமரையை காட்டிலுள்ள பாழடைந்த மாளிகையில் நீண்ட காலமாக அடைத்து வைத்திருந்து யாரும் அவளை கண்டுபிடிக்க முடியாதபடி மறைத்து வைத்திருந்தது நான். தப்பிச் சென்ற தாமரையை எப்படியாவது பிடித்துக்கொண்டு வர வேண்டும் என்று அவளை தாக்கி தூக்கி வர செய்தது நான் தான். இது என்ன விபரீதம்? இந்த அளவிற்கு தாமரையை அடைத்து வைத்து கொடுமை செய்யும் அளவிற்கு உன் மனம் எப்படி துணிந்தது? இதற்கே இப்படி திகைத்து போனீர்களே. இன்னும் ஒரு ரகசியத்தை சொன்னால் என்ன சொல்வீர்கள்? இங்கேயே என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடலாம் என்றுதானே நினைப்பீர்கள்? அப்படி நடந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்துதான் இங்கு எல்லாவற்றையும் சொல்ல வந்தேன். அது என்ன ரகசியம்? சேர மன்னர் பாண்டிய இளவரசரான இளம் வழுதியை சிறை வைக்க காரணமாக இருந்தவளே நான் தான். இது என்ன கொடுமை? ஏன் இப்படி செய்தீர்கள்? நம்பவே முடியவில்லை. இப்படியெல்லாம் கூட ஒருவருக்கு செய்ய தோன்றுமா? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்பட்டேன். அது சரியாக போய்விட்டது. எனக்கும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாகவே தெரிந்திருந்தது. ஆனால் அதை நிரூபிக்க எந்த வழியும் இல்லாததினால்தான் என்னால் சொல்ல முடியாமல் போயிற்று. அமைதி, அமைதி. எனக்கும் அதே நிலைதான். ஆனால் சம்பந்தப்பட்ட வீரர்கள்
சிறையில் மடிந்து போனதால் எந்த உண்மையும் எவரிடமிருந்தும் அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது இதையெல்லாம் நடத்திய மங்கம்மாவை அதை சொல்ல வந்திருப்பதால் என்ன நடந்தது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். சொல் மங்கம்மா. நல்லெண்ண தூதுவனாக சேர நாட்டிற்கு போக விரும்பிய இளம்வழுதி இந்த பூம்புகாரிலிருந்தே புறப்பட்டு போயிருந்தால் என்னால் அதை செய்திருக்க முடியாது. ஆனால் இளம்வழுதியே அதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார். எப்படி? அவர் ஓரிரு நாட்கள் முன்பாகவே இங்கிருந்து புறப்பட்டு உறையூருக்கு சென்று தங்கிக் கொண்டார். இளம்வழுதியின் பாதுகாப்பிற்காக பார்த்திபன் 4 வீரர்களை அனுப்பி வைக்கப் போகிறார் என்று அறிந்த நான் எனக்கு விசுவாசமாக இருந்த 4வரை தேர்ந்தெடுத்து நான் அனுப்பி வைத்தேன். பார்த்திபன் அனுப்பிய வீரர்கள் உறையூரை நெருங்கும் போது நான் அனுப்பிய வீரர்கள் அவர்களை கொன்று அங்கிருந்த ஏரியில் போட்டுவிட்டார்கள். அப்படியானால் அந்த ஏரியில் கிடந்த 4 சடலங்கள் பார்த்திபன் அனுப்பிய வீரர்களின் சடலங்கள் தானா? இந்த உண்மை தெரியாமல் அந்த நேரத்தில் நான் வீணாக பார்த்திபனை கடிந்து கொண்டேன். அதன் பின் என்ன நடந்தது? பார்த்திபன் அனுப்பிய வீரர்கள் யார் என்பது இளம்வழுதிக்கு தெரியாததால் நான் அனுப்பிய வீரர்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் தன்னுடன் சேர நாட்டிற்கு அழைத்து சென்றார். என் திட்டப்படி நான் அனுப்பிய வீரர்கள் அவையிலேயே சேர மன்னரை கொல்ல முயல்வதைப் போல் பாவனை செய்தார்கள். அதன் காரணமாக இளம்வழுதி குற்றவாளியாக்கப்பட்டு சிறைப்பட்டார். மருதா, என்ன இது? ஏன் இப்படி செய்தாய்? என்ன இளவரசை இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் என்னிடம் சொன்னதைத்தானே நான் செய்தேன். மன்னவா, இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் முன்பே எங்களை சேர நாட்டிற்கு தெளிவாக கூறி அனுப்பினீர்கள். அப்படித்தான் நடந்தது என்பதை இவரே இப்பொழுது உறுதிப்படுத்திவிட்டார். சிறையில் இருந்த அந்த 4 வீரர்களும் மடிந்து போனதால் தானே நிலைமை இன்னும் இறுக்கமாகிவிட்டது. அது எப்படி நேர்ந்தது? அதற்கு காரணமும் நான் தான். அவர்கள் உயிரோடு இருந்தால் அங்கு நடக்கும் சித்திரவதைகளுக்கு பயந்து உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதன்படி அவர்களை கொன்றும் விட்டேன். இங்கிருக்கும் தாங்கள் சேர நாட்டு சிறையில் உள்ள வீரர்களை எப்படி கொன்றீர்கள்? ஏற்கனவே எனது கையாலாக மாறிவிட்ட சேர தளபதி மாரவேலிடம் அவர்களை கொன்றுவிடும்படி நான் தான் சொல்லி அனுப்பினேன். அவர் அதை கச்சிதமாக செய்துவிட்டார். ஏனம்மா இப்படியெல்லாம் செய்தாய்? அன்பின் வடிவமான என் மருமகனை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினாயே. என் மகள் மலர்க்குடியின் மங்கள வாழ்வையே அமங்கலமாக்க முயன்றாயே. ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வஞ்சம். யார் மீது? தங்கள் மீதுதான். நான் உனக்கு என்ன திங்கம்மா செய்தேன்? நீங்கள் செய்யவில்லை. நான் எதுவும் செய்யவில்லை என்றால் என் மீது ஏன் உனக்கு வஞ்சம் ஏற்பட வேண்டும்? இப்பொழுது நினைத்து பார்த்தால் அது எவ்வளவு அர்த்தமற்ற வஞ்சம் என்பதை எனக்கே புரிகிறது. அதுதான் இதுவரை என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
தங்கள் தந்தையார் எனது பெரியப்பா சோழ திருநாட்டை மகத்தான பேரரசாக மாற்றிய இளஞ்சேட்சென்னியும் அவரது தம்பியான எனது தந்தையார் சேட்சென்னியும் போர்க்களத்தில் நின்று பகைவர்களோடு கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்த போது எதிரி வீசிய ஈட்டி ஒன்று தங்கள் தந்தையார் மேல் பாய முனைந்தது. அதை கண்ட என் தந்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரியப்பாவிற்கு முன்னால் பாய்ந்து தன்னை அந்த ஈட்டிக்கு பலியாக்கிக் கொண்டார். அன்று முதல் தாங்கள் இந்த மங்கம்மாவை உங்கள் தங்கை என்பதற்காக மட்டுமல்ல, தன் தந்தையாரின் உயிரை காப்பாற்றியவரின் மகள் என்ற முறையில் பெரும் பாசம் வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நானும் அதற்கு நேர்மாறாக இவரது தந்தையால் தானே நமது தந்தை மடிந்தார் என்று நினைத்து வஞ்சம் கொண்டேன். எனது தாயாரும் அதை சொல்லி சொல்லி அந்த வஞ்ச நெருப்பிற்கு நெய்யூற்றிக் கொண்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் நான் அன்று முதல் இன்று வரை தங்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தினேன். தங்களை நோக வைத்து நீங்கள் வருந்துவதைக் கண்டு நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். சோழ நாட்டையே பறித்து என் மகன் கதிர்காமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தேன். எனக்கும் இது புரிந்திருந்ததால் தான் எல்லாவற்றையும் மௌனமாக ஏற்றுக்கொண்டேன். இன்று அது எல்லோருக்கும் தெரியட்டும் என்பதற்காகத்தான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அண்ணா, இல்லை இல்லை, சோழ நாட்டின் மாமன்னரே, இந்த நாட்டில் நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் நான் மட்டும்தான். கிள்ளியின் காதல் விவகாரத்தில் குறுக்கிட்டு குழப்பம் விளைவித்தேன். மலர்கொடியின் மனதை கலங்க வைத்தேன். தங்களுக்கு அவ பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்கள் பெயரால் விவசாயிகளிடம் வரி வசூல் செய்தேன். சமய பூசலை ஏற்படுத்தி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தினேன். அடைக்கலமாக வந்த தாமரையை தாங்கள் காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் என்ற அவ பெயரை தங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்பாவி பெண்ணான தாமரையை நான் கடத்தினேன். மலர்கொடியின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த தாங்கள் அவளுக்கு ஏற்படும் அவல நிலையைக் கண்டு குமர வேண்டும் என்பதற்காகவே இளம் வழுதியை சேரனிடம் சிறைப்படும்படி நான் தான் செய்தேன். இவ்வளவு செய்த நீ இன்று எப்படி மனம் மாறி எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள முன்வந்தது எதனால் என்று புரியவில்லை. நான் முதலில் சொன்ன அதே காரணம்தான், தாமரைதான். சிறு பெண்ணான அவள் எவ்வளவு பெரிய மனதோடு என்னை காட்டிக் கொடுக்க கூடாது என்று இல்லாத காட்டுவாசி பெண் ஒருத்தியை உருவாக்கி என்னை காப்பாற்றினாள். ஏனம்மா இப்படி செய்தாய் என்று நான் சென்று அவளிடம் கேட்டபோது நான் செய்த தீமைகளை எல்லாம் மறந்து மன்னித்துவிட்டு அந்த நேரத்தில் அவளுக்காக நான் செய்த சில நன்மைகளை மட்டுமே சுட்டிக்காட்டினாள். தங்களது உயர்ந்த பண்புகளையெல்லாம் எடுத்து சொல்லி தங்களை நான் பகையாக நினைப்பது எவ்வளவு மூடத்தனம் என்பதை என்னை உணர வைத்தாள். என்னை மறந்து அவள் காலில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்க முயன்ற போது நான் சிறியவள், நீங்கள் என்றும் எனக்கு அத்தை, என் உயிரை காத்த விஜயபூபதி மாமாவின் மனைவி, அதனால் என் காலில் விழாதீர்கள். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏதும் தெரியாதவர் போல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக வீற்றிருக்கிறாரே மாமன்னர், அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்றாள். அதற்கு பிறகும் நான் வந்து தங்களிடம் இந்த உண்மைகளை சொல்லாவிட்டால் நான் மனித பிறவியே அல்ல. அதனால்தான் தங்களிடம் மட்டுமல்ல, தங்கள் முன்னால் இருக்கும் அனைவரிடமும் எனது குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வந்தேன். மன்னவா, நான் வாழ்வதற்கே தகுதியற்றவள். மனித வடிவில் வாழ்ந்து கொண்டிருந்த வஞ்சம் கொண்ட மிருகம் நான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பது கூட முறையல்ல. எனக்கு தண்டனை கொடுங்கள், மரண தண்டனை கொடுங்கள்.